Hi, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங் பேசிஸில் வர ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். டைனாமிக் ப்ரோக்ராமிங்கோட இப்போ அது என்டையர் கான்செப்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இது எப்படி ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, மறக்காத நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைனாமிக் ப்ரோக்ராமிங் டைனாமிக் ப்ரோக்ராமிங்னு ஒன்றே எல்லாருக்கும் வந்து சம்டைம்ஸ் சம் கான்செப்ட்ஸ் வந்து உங்கள் மைண்ட்ஸில் வரலாம். ஓகேங்களா? எனக்கும் சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். சம் கான்செப்ட்ஸோட சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் மைண்டில். ஸோ அது வந்து எனக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். டைனாமிக் ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் இல்லை, லாட்ஸ் ஆஃப் ரிப்பீட்டட் வந்து கம்ப்யூட்டேஷன். ஒரு கம்ப்யூட்டேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். அந்த கம்ப்யூட்டேஷன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நடுவில் அதை வந்து எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் வரலாம். இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர்றது வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங்கை நம்ம சால்வ் பண்ணுறது வந்து 3 மெத்தட்ஸில் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ரெக்கர்ஷன், மெமாய்ஸ் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்ற ஒரு 3 மெத்தட்ஸ் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரெக்கர்ஷன், மெமாய்ஸ் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெக்கர்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ரெக்கர்ஷன்றது ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து தன்னைத்தானே கால் பண்ணிக்கணும். இப்போது நான் ஆடுன்ற ஒரு மெத்தட் எழுதுறேன்னா அது வந்து அந்த ஆடுன்ற மெத்தடுன்ற அந்த மெத்தடில் நான் என்ன எழுதியிருக்கணும், அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது அகைன் வந்து அது அந்த மெத்தடே கால் பண்ணிக்கணும். அதாவது சுற்றி ஒரு லூப் மாதிரி, அதுதான் வந்து ரெக்கர்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்து வந்து மெமாய்ஸ்ன்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெமரைஸ் வேறு, மெமாய்ஸ் வேறு. மெமரைஸ்க்கும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிங்க. நானும் கன்ஃபியூஸ் ஆனேன். ஓகே, நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. மெமாய்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போது ரெக்கர்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ரெக்கர்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பிளேஸ்க்காக நான் வந்து மெமாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ரெக்கர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டைம் இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அதோட அட்வான்டேஜ் இந்த மெமாய்ஸ் ரெக்கர்ஷனை கம்பேர் பண்ணும்போது மெமாய்ஸ் வந்து ஓவர் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அதாவது டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச்னு 2 இருக்குது. டாப் டவுன் அப்ரோச்னால் மேலேருந்து கீழே வரும். பாட்டம் அப்ரோச்னா கீழேருந்து மேலே இருக்கிற கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? இப்போது பாட்டம் அப் அப்ரோச்சையும் மெமாய்ஸும் கம்பேர் பண்ணும்போது பாட்டம் அப் அப்ரோச் வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ஃபிபனாக்கி சீரீஸ் தான் நம்ம வந்து இப்போ டைனாமிக் ப்ரோக்ராமிங்க்கு அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணி தான் நம்ம காமிப்போம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 அதோட இனிஷியல் செட் வந்து 2 1 தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எலமெண்ட் ஆட் பண்ணி 3வது இருக்கிற எலமெண்ட்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 and 1 ஆட் பண்ணி 2ஆக கொண்டு வரோம், 1 and 2 ஆட் பண்ணி 3ஆக கொண்டு வரோம், 2 and 3 5 இது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும். ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீரீஸ்னால் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்ற ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. 5th பிளேஸில் 5வது பிளேஸில் எனக்கு என்ன இருக்குது, ஃபிபனாக்கி சீரீஸ் படி 5வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா 5th பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண முடியும். 3rd பிளேஸில் என்ன இருக்குது, 2ன்றதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம டைனாமிக் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இதை ரெக்கர்ஷனில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ரெக்கர்ஷன் பார்க்கலாம். ரெக்கர்ஷனோட ஒரு என்ன பண்ணலான்னா ரெக்கர்ஷன்றது ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அதை வந்து இட்செல்ஃப் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதை இட்செல்ஃப் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு n=1 ஆர் n=2 அதாவது நம்ம கொடுக்குற அந்த ரேஞ்ச் எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரேஞ்ச் வந்து 1 இல்லை 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து 1 ஆர் அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 தான் இருக்கும், செகண்ட் பிளேஸ்லேயும் 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். n=1 ஆர் n=2 இருந்தால் ரிசல்ட் வந்து ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் கண்டிஷன். அதாவது இஃப்பில் இது இருந்துச்சுன்னா இஃப்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா அது என்ன பண்ணுன்னா எல்ஸ் கண்டிஷன் வரும். எல்ஸ் கண்டிஷனில் என்ன பண்ணணும், அது ரெக்கர்ஷன். இங்கே தான் வந்து நம்ம வந்து ரெக்கர்ஷனை கால் பண்ணுறோம். அதாவது இதே மெத்தட் நேம் பார்த்துக்கோங்க. சேம் மெத்தட் நேமில்
பேராமீட்டர் இந்த பாஸ் பண்ணுற பேராமீட்டர். பட் ஆனால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், உள்ளே வந்து பேராமீட்டரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இது ஃபைண்ட் அவுட் பண்ணும், இங்கே வரும், மறுபடியும் இந்த மெத்தடை இது கால் பண்ணும். அதாவது என்னலேருந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போவோம், கேல்குலேட் பண்ணும், மறுபடியும் ஒன்று மைனஸ் பண்ணி உள்ளே எடுத்துப்போம். இது மாதிரி கண்டினியூஸாக வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ n வந்து 1 2 இது ரெண்டுக்கும் வந்து 1ன்றது வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ 3 வரும்போது 3th பிளேஸில் வரும்போது என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லைங்களா. அதனால் வந்து இங்கே வரும். இங்கே வரும்போது n-1 என்னன்னு பார்ப்போம். தேர்ட் பிளேஸ் வரும்போது n-1 என்னன்னு பார்க்கும். இப்போ என்ன வந்து என்னது 2 வந்திருக்கு. 2 - வந்து 1 வந்து 1, 2 - 2 வந்து 1. இப்போ கரண்ட் பிளேஸையும் அந்த ப்ரீவியஸ் பிளேஸையும் அது வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபிபனாக்கி சீரிஸ் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டாக செட் பண்ணும். ஓகேங்களா. ரிசல்ட்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ரெக்கர்ஷன். அதாவது இந்த மெத்தட் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்னன்றதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு n 1 இல்லை 2 செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 1 2 இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு 1ன்றதை வந்து அது செட் பண்ணிக்கும். அப்படி அதில் இல்லைனா வந்து ஃபிபனாக்கி சீரிஸ் என்ன இந்த மெத்தட் வந்து ரெக்கர்ஷனாக கால் ஆகும். ரெக்கர்ஷனாக என்ன ஆகும், இப்போ n வந்து 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. n வந்து 3ன்னு வருதுன்னா அப்போ 3 - 1 என்னது 2. 2 எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அது 2 எடுத்துகிட்டு உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அது பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2ஓட ரிசல்ட் 2 மேட்ச் பண்ணி பார்ப்போம், இருக்காது. அப்போ 2 - 1 என்னது 1. 1ன்ற வரப்போ இங்கே வந்து ரிசல்ட்டு, அப்போ வந்து 1ன்றதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ப்ளஸ் ஃபிபோ அடுத்து இந்த மெத்தட் இந்த ரெக்கர்ஷனை கால் பண்ணுவோம். n-2 என்னலேருந்து 2 மைனஸ் பண்ணி உள்ளே எடுத்துப்போம். ஓகேங்களா. இது மாதிரி இது கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ரெக்கர்ஷன், அதாவது வந்து கண்டினியூஸாக அது வந்து கால் ஆகிட்டே இருக்கும் அந்த மெத்தடு. ஓகேங்களா. இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் வந்து மூவ் ஆகிறதுக்கு காரணம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, மெமாய்ஸ் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். மெமாய்ஸ்ன்ற சொல்யூஷன் எதுக்கு நம்ம மூவ் ஆகணும், ரெக்கர்ஷனில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபிபனாக்கி சீரிஸ் வந்து நான் 5 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் என்ன பண்ணும், 4ன்றது காம்பினேஷன் கண்டுபிடிக்கும், 3ன்ற காம்பினேஷன் கண்டுபிடிக்கும். அதாவது -1 -2 -1னா 4 -2னா 3 வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு இது இப்போ ஃபிபனாக்கி 4ன்றது வந்து 3 கண்டுபிடிக்கும், 2 கண்டுபிடிக்கும். அப்போ 3ன்றது என்ன பண்ணும், 2 கண்டுபிடிக்கும், 1 கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த இடம் வந்து 2 வரும், இந்த இடம் வந்து 1 வந்துடும். ஓகே, சாரி, இது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே 2 and 1. அப்போது 2 and 1 வரும்போது இது வந்து 1 ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து இது கண்டினியூஸாக கண்டுபிடிச்சிடும். அப்போது நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு வரும்போது 3 கண்டுபிடிக்கணும். 3 கண்டுபிடிக்கும் போது ஃபிபனாக்கி 2 and 1. இதில் என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஃபிபனாக்கி 3 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இங்கேயும் வந்து ஃபிபனாக்கியோட 3 கண்டுபிடிக்கணும். அப்போது 2 இடத்துலையும் வந்து அந்த இட்ரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அகைன் அந்த இட்ரேஷன் வந்து போய்ட்டு, அதாவது கண்டுபிடிச்ச வேல்யூ தான் ஃபிபனாக்கி 3 வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பிளேஸில் வந்து அது மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த பிளேஸில் அந்த கவுண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அந்த லூப் ரிப்பீட் ஆகிற கவுண்ட் வந்து அதிகமாகும். இப்போது ஃபிபனாக்கி சீரிஸ் 5th பிளேஸு 6th பிளேஸ்னால் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு இஷ்யூ வராது. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 1000th பிளேஸ், அதாவது ஒரு 1000 பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக கொண்டு போய் விட்டுரும். அதனால் இதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணுறோம், இந்த சொல்யூஷனை இக்னோர் பண்ணுறோம். இது ஓகே தான், பட் ஆனால் நாட் சூட்டபிள். இது வந்து சொல்யூஷன் கொண்டு வரும், பட் ஆனால் நாட் அ பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக கொண்டு வராது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா பிக் ஆஃப் 2 பவர் n. 2 பவர் என்னென்னா இப்போது 2னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இன்னொரு லூப் வரும்போது அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட இட்ரேஷன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா மெமாய்ஸ்ன்றது நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெமாய்ஸ்னால் ஒரு டெம்பரரியாக நடுவில் வர போகிற ரிசல்ட்டை வந்து நான் நடுவில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து டெம்பரரியாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எனக்கு எங்கே வேணுமோ நான் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் மெமாய்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா. இந்த மெமாய்ஸ்ன்றது நான் இந்த மெத்தடுக்கு வந்து 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று என்னென்னா எந்த எலமெண்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அது ஒன்று, அப்புறம் அதோட அரேயோட அந்த மெமாய்ஸ்ன்றதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல மெமாய்ஸ்ன்றது என்னென்னா ஒரு அரே தான். ஓகேங்களா.
மெமாய்ஸ்ன்றது ஒரு அரே. இனிஷியலாக இந்த அரே எப்படி இருக்குன்னா நன் அப்படின்னு செட் ஆகிருக்கணும். எல்லாமே அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நன்னு செட் ஆகணும். இது எப்படி நான் செட் பண்ணுறேன், லென்த், அதாவது இந்த அரேவோட லென்த்து எப்படி நான் செட் பண்ணுறேன்னா, நம்ம எந்த எலமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண, அதாவது 5th எலமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா 5+1, அதாவது n+1. இதோட சைஸ் எப்படி இருக்குன்னா n+1 இருக்கணும். இதோட டிஃபால்ட்டாக இதோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நன் அப்படின்னு தான் செட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வரும்போதே நான் செக் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெக்கர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற முடியாதே நான் செக் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு இந்த ரெக்கர்ஷன் வந்து ஸ்கிப் ஆகிடும். இந்த ரெக்கர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஸ்கிப் ஆகிடும். மெமாய்ஸில் நான் பாஸ் பண்ணுற என்னன்ற அந்த எலமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நன்னாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு நன்னுனா என்ன அர்த்தம்னா, அந்த பிளேஸில் ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குது. அப்போ வந்து நான் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய மெத்தட் தான். n = 1 ஆர் n = 2 ரிசல்ட்டு எல்ஸு ரிசல்ட்டு இது ரெக்கர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, இதில் ஃபைனலாக என்னென்னா, நான் ரிசல்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெமாய்ஸ் என்னன்ற பிளேஸில், அதாவது இந்த nth பிளேஸில் நான் ரிசல்ட்டை போய் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட மெமாய்ஸோட கான்செப்ட். இப்போது நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன்னா, அதை நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ 3க்கானதை வந்து நான் இங்கே போய் சேவ் பண்ணிட்டேன். இந்த மெமாய்ஸில் சேவ் பண்ணிட்டேன்னா அங்கே ஆல்ரெடி இருக்கும். நாட் ஈக்குவல் டு நன்னான்னு செக் இருந்துச்சுன்னா அப்போது அப்படியே இந்த வேல்யூ வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அப்ரோச் என்னென்னா பாட்டம் அப் அப்ரோச். இது எனக்கு ஒரு கொஷின் வருது. என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் மெமாய்ஸில் இருந்து நான் பாட்டம் அப்ரோச்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வருது. ஏன் நான் மெமாய்ஸ்லேருந்து பாட்டம் அப்ரோச்சுக்கு வருதணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னென்னா, அது அரே தான் ஸ்டோர் பண்ணுது. அது வந்து அரே தான் ஸ்டோர் பண்ணுறது. அப்படிங்கிறப்போ ரெக்கர்ஷனில் ஏன் நான் அரேவை சேவ் பண்ணணும், என்னால் லெஃப்ட் டு ரைட்டில் வந்து சேவ் பண்ண முடியாதா, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அதனால் நம்ம வந்து பாட்டம் அப் அப்ரோச்சுக்கு மூவ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா, மெமாய்ஸுக்கும் பாட்டம் அப் அப்ரோச்சுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மெமாய்ஸில் வந்து ரெக்கர்ஷன் இருக்கும். பட் ஆனால் பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து ரெக்கர்ஷன் இருக்காது. இதில் எந்த ஒரு ரெக்கர்ஷனுமே இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான இது பார்க்கலாம். இப்போது நான் பாட்டம் அப் அப்ரோச்னா கீழே இருந்தால் நான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபிபோனாக்கி 5னா அது முதல்ல கீழே வந்துடும். 5க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதோட வேல்யூ என்ன, 2னா நம்ம வந்து 1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 1, இதை வந்து 1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து வரும். அப்போ ஃபிபோனாக்கி 2ஓடது என்னது 1. அப்போ 2ன்ற இடத்துல வந்து நான் என்ன புட் பண்ணுவேன், 1ன்றதை வந்து நான் புட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இதேமாரி கண்டினியூஸாக இது பாட்டம்லேருந்து இந்த அப்ரோச் வந்து மேலே வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். 2ஓடது கண்டுபிடிக்கும், 1ஓடது கண்டுபிடிக்கும், 3ஓடது கண்டுபிடிக்கும், 4ஓடது கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சி அது வந்து ஆட் பண்ணி அதோட இதில் வந்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கான அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். n = 1 ஆர் n = 2னா ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது நான் வந்து ஒரு அரே ஒன்று ரெடி பண்ணுறேன். அதாவது வேல்யூஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அந்த அரே வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னா n+1ன்ற லென்த்தில் வந்து அந்த அரே இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக அந்த அரேவோட 1 and 2 வந்து 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெக்கர்ஷனோட ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் ஆல்வேஸ் 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? 1ஆக இருந்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபார் லூப் போடுறேன். அந்த ஃபார் லூப்போட ரேஞ்ச் வந்து 3லேருந்து அந்த அரேவோட +1 வரைக்கும் போகணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அதனால் நம்ம வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டம் அப்போட இந்த ith பிளேஸ் ஐயை வந்து செட் பண்ணுறோம், வேல்யூ செட் பண்ணுறோம். அந்த அரேக்கு வந்து நான் வேல்யூ செட் பண்ணுறேன். பாட்டம் அப்பில் இருக்கிற இந்த ஐ இருக்கு இல்லைங்க, இங்கே ஐ வந்து 3ன்னு வரும். அப்போ 3ஓட -1 என்னது 2ஓட வேல்யூஸையும் அது கூட ஐ வந்து 3ன்னு வருது. அதுலேருந்து -2 பண்ணால் 1ஓட வேல்யூ இது 2ஓட வேல்யூ ஆட் பண்ணி நான் வந்து இங்கே இருக்கிற 3வது வேல்யூக்கு வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த லூப் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன ஆகும், இந்த நெக்ஸ்ட்டு 4 வரும். 4ல் -1 3ஓட எலமெண்ட் வந்து 2. அடுத்து அதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணால் 3, அப்புறம் 2ஓட எலமெண்ட் 1, 2 + 1 வந்து 3 + 1 வந்து 2 + 1 வந்து 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி இது வந்து கண்டினியூஸாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக வந்து பாட்டம் என்ன வந்து வேல்யூஸ் இருக்கோ, அதாவது ஃபைனலாக அந்த அரேயில் என்ன சேவ் ஆகிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கான 3ஓட சொல்யூஷனும் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலை, அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இதுக்கான ஒரு குயிக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இது பார்த்துடலாம். எப்படி ரன் ஆகுது, ஏன் நம்ம 3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், பைத்தானில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதை வந்து வேறு லாங்குவேஜில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரெக்கர்ஷன் வச்சு ஒரு n = 5ன்றதை வச்சு ரெக்கர்ஷன் பார்க்கலாம். n = 5னா அது எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுது.
ஓகே உடனே வந்துருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு n = எத்தனை கொடுக்கலாம்? நான் வந்து 20 கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். n = 20னா 6765. ஓகே, இதுவும் கொஞ்சம் pretty much ஸ்பீடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் 35 கொடுக்குறேன். 35 கொடுத்துட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்லோ ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்லோ ஆகிடுச்சிங்களா? பட் ஆனால் வந்துருச்சு ஆன்சர். பட் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. ஓகே, இதை நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிபனாக்கி மெமாய்ஸில் வந்து நான் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். மெமாய்ஸில் ஃபஸ்ட்டு n = 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, 5 சீக்கிரம் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு n = 35 கொடுக்குறேன். சீக்கிரம் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 100 கொடுக்குறேன். pretty much சீக்கிரம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1000 கொடுக்குறேன். 1000 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுனா பக் அடிக்கும். என்ன பக் அடிக்கும்னா பைத்தனில் ரெக்கர்ஷனோட லிமிட் வந்து 999. அதாவது 1000லேருந்து 1 மைனஸ் பண்ணது தான் ரெக்கர்ஷனோட லிமிட். பட் ஆனால் நம்ம ரெக்கர்ஷன் வந்து 1000 கொடுத்துருக்கோம். அதனால் ரெக்கர்ஷன் லிமிட் எக்ஸீடட் அப்படின்ற ஒரு இதை வந்து மேக்ஸிமம் ரெக்கர்ஷன் டெப்த் எக்ஸீடட் அப்படின்றது வந்து பைத்தான் வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அதோட லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அதோட என்ன லிமிட் சொல்லணும்னா அந்த ரெக்கர்ஷன் லிமிட்டை வந்து நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். ஓகே, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பாட்டம் அப் அப்ரோச்சுக்கு போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாட்டம் அப் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு வந்து 5 கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 35 கொடுக்கலாம். 35 நான் கொடுக்குறேன். 35 கொடுத்தோடனே அவ்வளோ ஸ்பீட், அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நம்ம கம்ப்யூட்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் 1000 கொடுக்குறேன். 1000 கொடுக்குறப்ப எனக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய நம்பர் வந்து அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 10,000 கொடுக்குறேன். ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அதுக்கான ஆன்சர் இதுதான். இப்படி கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதாவது ஃபஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கு ரெக்கர்ஷனுக்கும் மெமரி சொல்யூஷனுக்கும் பாட்டம் அப் அப்ரோச் சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது பயந்து தான் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டினும் வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து சிம்பிளான டெஸ்ட் கேஸ் கொடுத்து பார்ப்போம், அது ஒர்க் ஆகும். பட் ஆனால் அவங்க காம்ப்ளெக்ஸான ஒன்று கொடுக்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எக்ஸீட் ஆகும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அல்காரிதம்ஸ் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன்ஸ் கோடு வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.